எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு சுக்கிரன் ராகு சேர்க்கை. இப்போ சுக்கிரன் எங்கெல்லாம் ஆட்சி அடைவார்? ரிஷபத்தில் ஆட்சி அடைவார், துலாமில் ஆட்சி அடைவார், மீனத்தில் உச்சமடைவார். அப்போ இந்த சுக்கிரன்கிறவர் கலத்திரக்காரகன் மட்டுமல்ல, இவர் வயதுக்கு ஏற்றார் போல இவர் என்ன செய்வார்? சுகபோகங்களையும் தாம்பத்திய உறவுகளையும் லக்ஸரியான மனை, வீடு, வண்டி, வாகனத்தையும் கொடுத்துருவார். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் 15 வயசில் உங்களுக்கு சுக்கிர தசை வருதுன்னா உங்களுக்கு காதல் வர ஆரம்பிச்சிடும். 25 வயசில் வருதுன்னா கல்யாணம் பண்ண வச்சிடும். 35 வயசில் வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து மனை, வீடு, வண்டி, வாகனத்தை வாங்க வச்சிடும். எப்பயுமே இந்த 60 வயசுக்கு மேலேயோ இல்லை பிறக்கும்போது சுக்கிரதசையோ வரக்கூடாது. மத்தியமத்தில் வந்தால் நல்ல பலனை தரும். அப்போ இந்த சுக்கிரன் தனிச்சு இருந்தே இவ்வளவு நல்ல பலனை தரும் பொழுது கூட ராகுங்கிற ஒரு சாயா கிரகம் சேரும்போது இன்னும் பூமப் பண்ணி விட்டுருவார். அது முக்கியமாக இந்த ரிஷபம், துலாம், மீனத்தில் இருக்கணும் சுக்கிரனும் ராகும் சேர்ந்து. இதில் கண்டிஷன் என்னென்னா, சுக்கிரனும் ராகுவும் 13 டிகிரி விலகி இருக்கணும். 13 டிகிரி விலகி இருந்தால் ஜாதகருக்கு சுக்கிர தசையும் நல்லாயிருக்கும், ராகு தசையும் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவனை போல செயல்படுவார். அப்போ வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவர் செயல்பட்டுருவார். ஒருவேளை இந்த சுக்கிரன் 3 டிகிரி 4 டிகிரிக்குள்ளே ராகுவோடு இணைஞ்சிருந்தால் கிரகணம் அடைஞ்சு தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்காமல் போயிடுவார் சுக்கிர தசையில். ஆனால் ராகு தசையில் நல்ல பலனை செய்வார். சரி சார், இந்த 3 இடங்களில் இல்லை, மற்ற இடங்களில் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன வழி? மற்ற இடங்களில் இருந்தால் வீடு கொடுத்தவன் வலுத்திருக்கணும். இப்போ மேசமனையில் சுக்கிரன் ராகு, அப்போ வீடு கொடுத்தவன் செவ்வாய், அவர் மகரத்தில் உச்சமாயிட்டார். ஓகே, அப்போ வீடு கொடுத்தவன் வலுங்கிறதுனால சுக்கிர தசையும் ராகு தசையும் நல்லா இருக்கும். ஆனால் 13 டிகிரி விலகி இருக்கணும். கிரகணம் ஆகிட்டால் ராகு தசை நல்லாயிருக்கும், சுக்கிர தசை நல்லா இருக்காது. இதையும் தாண்டி அந்த சுக்கிரனையும் ராகு 9 டிகிரிக்குள்ளே 2 பேரையும் பார்த்துட்டாருன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி வலுவை பொறுத்து தான் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்கிறீங்களா, கோடிகளில் சம்பாதிக்கிறீங்களாங்கிறது முதல்ல லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிஷபம், துலாம், மீனத்தில் இந்த 2 பேருடைய சேர்க்கை இருந்தால் சூப்பர். மற்ற இடங்களில் இருந்தால் வீடு கொடுத்தவன் வலுத்திருந்தும் அதுக்கு ஒரு பௌர்ணமி சந்திரனோ இல்லை குருவோ பார்வை கிடச்சிட்டா இவங்க நல்ல பலனை கொடுத்துருவாங்க. நன்றி நண்பர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.